வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு ஜூலை மாத பலன்களாக கடக லக்னத்திற்கான பதிவு. கடக லக்னத்திற்கு ஜூலை மாதத்துல 3 கிரகங்கள் நமக்கு மிதுனம் மற்றும் கடகத்துல சஞ்சரிக்கிறாங்க. குரு லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி. இந்த அமைப்புல இந்த மாதம் என்பது நமக்கு குருவனுடைய பலம் நமக்கு நிறைய இருக்கிறது. இப்ப சனியினுடைய கெடுபலன், அஷ்டம சனியினுடைய கெடுபலனே குரு தடுக்கிறார். அதனால நமக்கு சனி எப்பவுமே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு, நஷ்டத்துக்கெல்லாம் அவரு தான் காரணம், கஷ்டத்துக்கெல்லாம் அவரு தான் காரணம்ட்டு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. சனியினுடைய பொசிஷன் நல்லா இருக்கு. பேசிக்கலா நமக்கு இந்த மாதத்துல விரயங்கள் அப்படிங்கிறது முற்பகுதியில ஒரு 15 நாளைக்கு, ஜூலை 15 வரைக்கும். அதுக்கப்புறம் பெருசா விரயங்கள் இருக்காது. சேமிப்புகள் அதிகமாகும், செயல்பாடுகள் அதிகமாகும், செயல் திறமை அதிகரிக்கும். அதன் மூலம் நமக்கு மனமும் நல்லா இருக்கும், வளர்ச்சியும் நல்லா இருக்கும், சேமிப்பும் நல்லா இருக்கும். அந்த காலகட்டம், அந்த முற்பகுதி அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதாவது நமக்கு 26ஆம் தேதி, ஜூலை 26ஆம் தேதி கணக்குல பார்க்கும்போது அது வரைக்கும் அந்த விரய பலன்களை நம்ம பார்க்க இருக்கோம். பட் இருந்த போதிலும் குருவானவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறாரு. எல்லா விதத்திலையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். அதனால சனியினுடைய கெடுபலனையும் அங்க குரு குறைக்கிறார். அதனால செலவுகள் இருந்தாலும் அதை அப்படியே மேனேஜ் பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருவார். நம்முடைய லக்னம் என்பது நேர் ராசி, சந்திரன் தான் அதிபதி. சந்திரன் என்பவர் மாதம் பூரா ஒவ்வொரு நட்சத்திரத்துல பயணம் செய்யக்கூடியவர். இப்ப நமக்கு பண வரவு அப்படிங்கிறது சிம்ம ராசி, 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன். அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் என்னன்னு பாருங்க: கேது, சுக்கிரன், சூரியன். அதாவது மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த கேது, சுக்கிரன், சூரியன் அப்படின்றது இந்த பிற்கூறுல வரும்பொழுது உங்களுக்கு ஜூலை 6ஆம் தேதிக்கு மேல ஒரு மாற்றங்களை நல்லா கொண்டு வந்துடுவாங்க. அதற்கு ஒரு 10 நாளுகளுக்கு ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் செலவுகளை இருந்துகிட்டு இருக்கும். பிற்கூறுல நன்மைகள் நடக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதுல திடீர் செலவுகள் ஆயிடுச்சு, அதுல பணம் லாக் ஆயிடுச்சு, அல்லது இது ஒரு தொழில் பங்கப்பட்டு போச்சு, ஒரு முயற்சி வீணா போச்சு, இப்படி எல்லாம் நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படும். அதற்கான உத்வேகத்தை கொடுக்கும், மனசுல துணிச்சலையும் கொடுக்கும், ஆற்றலையும் கொடுக்கும், அறிவையும் கொடுக்கும், சூழலையும் உருவாக்கும். அந்த வகையில இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் தான். நம்முடைய லக்னாதிபதி சாரத்துல குரு இருக்கும்போது அவர் ஒரு இறையருளை கொடுக்கிறாரு, ஒரு தெய்வ பலத்தை கொடுக்கிறாரு, முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அதே போல வில் பவரை இன்க்ரீஸ் பண்றாரு. அப்ப நமக்கு உண்டான சூழல்ல நமக்கு ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து மீட்டு வர்றதுக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு குரு பகவான் நமக்கு சப்போர்ட் பண்றார். குழந்தைகள் மூலம் திருப்தி, கணவன் மனைவி உறவு சார்ந்த திருப்தி, நம்முடைய குடும்ப நலம், ஒரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், இதுக்கான முயற்சிகள், இதுக்கெல்லாம் நன்மைகள் தரக்கூடிய அந்த வகையில குரு பகவான் போயிட்டு இருக்கார். ஸோ அந்த வகையில சில பேருக்கு குரு திசா புத்தி, சந்திரனுடைய திசா புத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த சுப நிகழ்ச்சிகள் நல்லா நடந்துகிட்டு இருக்கும். அவங்க நினைக்கிறபடி வரன் அமையிறது, நிச்சயம் பண்றது, குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்றது, இது எல்லாத்துக்குமே சாதகமா அமைஞ்சிட்டு இருக்கும். சில பேருக்கு கோயில் காரியங்கள், பூர்வீகம் சார்ந்த சில வளர்ச்சிகள், இதெல்லாம் நல்லா நடக்கும். சில பேருக்கு உயர்கல்விகள் நல்லா அமையும். உயர்கல்வி சார்ந்து, ஆராய்ச்சி கல்வி சார்ந்து, வெளிநாட்டு கல்வி சார்ந்து ஒரு வளர்ச்சிகள், டெவலப்மெண்ட் நல்லா அமையும். இதெல்லாம் குருவனுடைய சப்போர்ட்.
இப்ப சனியே வந்து குரு மாதிரி செயல்படுறதுனால சனியினுடைய கெடுபலன்னு நாம் நினைக்க வேண்டியதில்லை. அவர் வந்து இடம்தான் 8ல் இருக்கார ஒழிய அந்த 8ஆம் இடத்தினுடைய ஒரு வீழ்ச்சியவோ 8ஆம் இடத்தினுடைய பாதிப்பையோ தரக்கூடிய நிலையில அவர் இல்லை. அதனால அது நமக்கு நன்மை. இந்த முற்பகுதியில 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அல்லது நீங்க கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். சில விஷயங்களை எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பண முதலீடுகள் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். அலைச்சல் சில பேருக்கு வந்து பிரயாணங்கள், மருத்துவ செலவுகள் ரீதியாக அலைச்சல், இதெல்லாம் வந்து இந்த முற்பகுதி தான். அந்த காலகட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் அதே நேரத்துல நம்முடைய லக்னத்திற்கு புகழ் கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய பணிகள் மற்றும் நம்மளுடைய அலைச்சல் பட்டாலும் கூட நம்ம செய்யற வேலையில அந்த புகழும் வந்து அங்கீகாரமும் கிடைக்கும். அது வந்து நமக்கு ஒரு அசட்டா போயிடும். அதனால இப்ப ஆராய்ச்சி துறையில இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் லைன்ல இருக்கவங்க, நிறைய வந்து டிராவல் பண்ணி கெயின் பண்றவங்க, டிராவல் பண்ணி ஒர்க் பண்றவங்க, இப்ப செய்தி தொடர்பாளர்கள்லாம் இருப்பாங்க, டிராவல்லே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், புகழை கொடுக்கும். எப்பவுமே ஒரு பேர் வாங்கி புகழ் வாங்கினாதான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். அதனால அதுக்குண்டான சூழலை உருவாக்குனாலே அதுவே நமக்கு நல்ல கிரக நிலைகள் தான். அந்த வகையில வளர்ச்சிகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு அப்படின்ற விஷயத்துல நன்மைகள் நடக்கும். எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதே நேரத்துல பேச்சுவார்த்தைகள்ல காரசாரங்களை குறைச்சிக்கணும். செவ்வாய், சூரியன் இதெல்லாம் நெருப்பு கிரகங்கள். இவையெல்லாம் நமக்கு வந்து விரயஸ்தானத்துல 12ஆம் இடத்துல எல்லாம் கிராஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து இந்த மாதிரியான பேச்சினால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது. அதாவது ஒரு அவசரப்பட்டு பேசுறது, அதிகாரத்தோடு பேசுறதுங்கிறத இந்த 2 கிரகமுமே வேலை செய்யும். ஏன்னா நமக்கு வாக்காதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி ஆசைகளுக்கும் திட்டங்களுக்கும் அதிபதி செவ்வாய், 2ஆம் அதிபதி பேச்சுக்கு அதிபதி சூரியன், அதே போல நம்மளுடைய இயக்கத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த 2 கிரகங்களும் இந்த 12ஆம் பாவத்தோட தொடர்பு வரும் பொழுது நமக்கு அது ஒரு மைனஸா மாறுது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுக்கு வந்து உகந்ததல்ல. ஸோ அந்த உறவுகளை மேம்படுத்துற விஷயத்துல கவனம் செலுத்தினா போதும். பட்டும் படாம நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா போதும். இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றவரு நமக்கு குரு நல்லா இருக்காரு. அதனால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.